வணக்கம் நண்பர்களே. பாலியல் பலாத்கார சம்பவம் என்பது நாடு முழுக்க நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பெண்களும் மாணவிகளும் குழந்தைகளும் ஆங்காங்கே பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். என்றாலும் அதற்கு போதுமான நடவடிக்கை எடுப்பதில்லை. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை குண்டர் சட்டத்தில் சிறையில் போட்டிருக்கிறார்கள். ஆனால் சட்டமன்றத்தில் மாநில பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை, மரண தண்டனை விதிக்கப்படும் என்று சட்டம் நிறைவேற்றிய மு.க.ஸ்டாலின் அதை நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் மேற்கு வங்காளத்தில் பயிற்சி பெண் டாக்டரை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த சஞ்சய் ராய் என்பவருக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறது. இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி சஞ்சய் ராய், இந்த குற்றத்தை நான் செய்யவில்லை, என் கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்திருக்கிறேன், அதனால் நான் குற்றம் செய்திருந்தால் அந்த குற்றம் நடந்த இடத்திலேயே ருத்ராட்ச மாலைகள் வெடித்து சிதறி இருக்கும். அதோடு காவல்துறையினர் என்னை கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட வைத்தார்கள், எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தரவில்லை என்று தனது தரப்பு வாதத்தை முன்வைத்த நிலையில் இதற்கு கொல்கத்தா உயர் நீதிமன்ற நீதிபதி கூறும்போது, இந்த சம்பவம் குறித்து என்னுடன் பேசுவதற்கு அரை நாள் சஞ்சய் ராய்க்கு அவகாசம் கொடுத்தேன். அதோடு 3 மணி நேரம் அவரது பேச்சை கேட்டேன். நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து ஆவணங்கள், சாட்சியங்கள் அனைத்தையும் விசாரித்து அதன் அடிப்படையில் தான் சஞ்சய் ராய் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டது. நீங்கள் ஏற்கனவே குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டீர்கள். இனிமேல் இந்த வழக்கு விசாரணையை திசை திருப்ப முடியாது. அத்தனை சாட்சிகளும் உங்களுக்கு எதிராகவே உள்ளது என்று கூறியுள்ள நீதிபதி, இந்த நாட்டில் மக்களின் உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவரின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் என்ன செய்வது? அதனால் உங்களை போன்ற நபர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பதன் மூலம் இந்த சமுதாயத்தில் நம்பிக்கையை மீட்டெடுக்க முடியும். மக்களின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய கடமை நீதிமன்றங்களுக்கு உள்ளது என்று சொல்லி கொல்கத்தா பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். ஆனால் இது போன்ற கொடூர குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை போதுமானதாக இருக்காது. அதனால் மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட பலரும் வலியுறுத்தி வருகிறார்கள். இஸ்லாமிய நாடுகளில் இருப்பது போன்று மரண தண்டனை போன்ற கடுமையான தண்டனைகள் கொடுக்கும் போதுதான் இந்திய நாட்டில் பாலியல் குற்றங்கள் குறையும். அதனால் ஆயுள் தண்டனை என்பதை ஓரங்கட்டிவிட்டு மரண தண்டனையை சஞ்சய் ராய்க்கு வேண்டும் என்று கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தை நோக்கி கோரிக்கைகள் பறந்து கொண்டிருக்கிறது. அடுத்த செய்தி. இந்த நடிப்பெல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். தேவையில்லாம மோடியை சீண்டாதே. கொளுத்தி போட்ட விஜய்க்கு எதிராக கொந்தளித்த அண்ணாமலை. நடிகர் விஜய் இன்று பரந்தூருக்கு சென்று அங்குள்ள மக்களிடையே பொதுவெளியில் நின்று பேசியிருக்கிறார். அப்போது இந்த ஊரில் உள்ள விவசாயிகள் எல்லாம் உங்களது மண்ணுக்காக போராடி வருகிறார்கள். உங்கள் போராட்டம் கடந்த 910 நாட்களாக நடந்து வருகிறது. உங்களை போன்ற விவசாயிகளின் காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறேன். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க முடிவு செய்திருப்பதை மத்திய மாநில அரசுகள் மாற்ற வேண்டும். விவசாயத்துக்கு பாதிப்பில்லாத வேறு இடத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வாருங்கள். நான் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடவில்லை. இப்படி செய்தால் ஏராளமான விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். அதனால் இந்த விவசாயிகளுக்காக மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக சட்ட ரீதியான போராட்டங்கள் எடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று பேசியிருக்கிறார் விஜய். இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விஜய்க்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். அவர் கூறும்போது, தமிழ்நாட்டு மக்கள் தங்களுக்கு இன்னொரு விமான நிலையம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். மக்களின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. அதோடு இதற்கான இடத்தை தேர்வு செய்து கொடுப்பது மாநில அரசுதான். முன்பு அதிமுக ஆட்சியில் இருந்த போதும் இதே பரந்தூர் பகுதியை தான் தேர்வு செய்து கொடுத்தார்கள். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் இந்த பரந்தூர் பகுதியை தான் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசிடத்தில் பரிந்துரை செய்துள்ளார்கள். இப்படி அதிமுக, திமுக என்ற 2 கட்சிகளுமே கூறியுள்ள நிலையில் நடிகர் விஜய் அதை எதிர்க்கிறார். அதோடு பாஜக அரசையும் விமர்சிக்கிறார். பரந்தூரில் விமான நிலையம் வர வேண்டும் என்பது மத்திய அரசு எடுத்த முடிவு அல்ல. தமிழ்நாட்டுக்கு மேலும் ஒரு விமான நிலையத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று மட்டுமே பிரதமர் மோடி நினைக்கிறார். அதனால் அதற்கான இடத்தை தேர்வு செய்து கொடுத்த தமிழக அரசை தான் நடிகர் விஜய் விமர்சிக்க வேண்டும். மாறாக பாஜக அரசை விமர்சிப்பதை ஏற்க முடியாது. அதோடு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்று சொல்லும் நடிகர் விஜய், அப்படியென்றால் அதற்கு இணையான ஒரு மாற்று இடத்தை சொல்லட்டும் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதோடு நடிகர் விஜய் கட்சி தொடங்கி ஓராண்டுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் பரந்தூரில் விவசாயிகள்
900 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அப்படியென்றால் இதுவரை ஏன் விஜய் அங்கு செல்லவில்லை? அவரை பொறுத்தவரை அங்குள்ள விவசாயிகள் எல்லாம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றும் வேலையாக அங்கு சென்றுள்ளார். இதை வைத்து பார்க்கும்போது நடிகர் விஜய்க்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்வதை விட வாக்கு வங்கி அரசியல் செய்வதிலேயே ஆர்வம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்பதை இதை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். அதனால் உண்மையிலேயே மக்களுக்காக குரல் கொடுக்கிறேன் என்று அவர் நடிப்பதையெல்லாம் சினிமாவில் வைத்துக் கொள்ளட்டும். அரசியலில் இந்த நடிப்பு எல்லாம் வேலைக்காகாதது. இதையெல்லாம் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. நம்முடைய ஏழ்மை போராட்டத்தை தங்களது சுய லாபத்திற்காக இந்த விஜய் பயன்படுத்திக் கொள்கிறார் என்று சாதாரண மக்களை புரிந்து கொள்வார்கள். அதனால் விஜயின் இந்த அரசியலெல்லாம் மக்கள் மத்தியில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாதது என்று கூறியிருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை. அடுத்த செய்தி, திமுகவை சரமாரி குற்றம் சாட்டும் விஜய், உதயநிதி வாய் திறக்காதது ஏன்? தற்போது ஆளுங்கட்சியான திமுகவை அதிமுக, பாஜக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட பல கட்சிகளும் கடுமையாக விமர்சனம் செய்து வரும் நிலையில் தற்போது நடிகர் விஜயும் விமர்சிக்க தொடங்கிவிட்டார். இதுவரை எக்ஸ் பக்கத்தில் மட்டுமே திமுகவுக்கு எதிரான அறிக்கைகளை வெளியிட்டு வந்தவர் இன்று முதல் பிரச்சார களத்துக்குள்ளும் நேரடியாக வந்திருக்கிறார். குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க இடம் ஒதுக்கிய போது அதை கடுமையாக எதிர்த்தவர்தான் அப்போது எதிர்க்கட்சி தலைவரான இப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆனால் அதையடுத்து தான் முதலமைச்சர் ஆனதும் அதே பரந்தூரில் தான் விமான நிலையம் உருவாக்க வேண்டும் என்று விவசாயிகளின் நிலங்களை கைப்பற்றும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று நடிகர் விஜய் திமுகவை கடுமையாக சாடியுள்ளார். தாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் தாங்கள் ஆளுங்கட்சியானதும் அதே திட்டத்தை கொண்டு வருவதா என்ற திமுகவின் கடந்த கால மோசடி சம்பவங்களையும் சுட்டிக்காட்டி அங்கு கூடி நின்ற மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டுள்ளார். என்றாலும் திமுக தரப்பிலிருந்து இதற்கு பெரிதாக ரியாக்ஷன் வெளியாகவில்லை. குறிப்பாக திமுகவின் இளவட்ட தலைவர்கள் விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிக்க இதுதான் சரியான நேரம், அதனால் களத்தில் இறங்கி அடியுங்கள் என்று உதயநிதியை உசுப்பி விட்டுள்ளார்கள். ஆனால் அதையடுத்து விஜய்க்கு எதிராக அவர் அறிக்கை வெளியிட தயாரான போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தடுத்து நிறுத்திவிட்டாராம். காரணம், ஏற்கனவே பரந்தூரில் உள்ள விவசாய மக்கள் கடுமையான கொந்தளிப்பில் இருந்து வருகிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஆதரவாக விஜய் குரல் கொடுத்துள்ள இந்த நேரத்தில் அவரை எதிர்த்து நாம் அறிக்கை வெளியிட்டால் அது மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்திவிடும். குறிப்பாக விவசாய மக்கள் மத்தியில் விஜயின் செல்வாக்கு அதிகரித்து உதயநிதியின் செல்வாக்கு காணாமல் போய்விடும். அதனால் இது போன்ற நேரங்களில் அடக்கி வாசிக்க வேண்டும். விஜயை எதிர்க்கிறோம் என்பதின் பேரில் மக்களின் எதிர்ப்புக்கு ஆளாகிவிடக் கூடாது என்று உதயநிதியை தடுத்து விட்டாராம் மு.க. ஸ்டாலின். அதன் காரணமாகவே அரசியல் களத்தில் தானும் இருப்பதை வெளிப்படுத்திக் கொள்ள இந்த பரந்தூர் விமான நிலைய விவகாரம் தனக்கு கை கொடுக்கும் என்று திட்டமிட்ட உதயநிதியை ஆஃப் ஆகிவிட்டாராம். அந்த வகையில் இன்றைய தினம் விஜயின் கருத்துக்களுக்கு எதிராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மட்டுமே எதிர்கருத்து வெளியிட்டு அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டுள்ளார். நண்பர்களே, கொல்கத்தா பெண் மருத்துவரை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த சஞ்சய் ராய்க்கு அங்குள்ள உயர்நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்திருப்பதை எதிர்த்து தூக்கு தண்டனை கொடுக்க வலியுறுத்தப்பட்டு வருவது, பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க விவசாய நிலங்கள் கைப்பற்றப்பட்டு வருவதை எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள விவசாயிகள் 910 நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் திடீரென்று நடிகர் விஜய் அங்கு விசிட் அடித்து மத்திய அரசு மற்றும் தமிழக அரசுக்கு எதிராக குரல் கொடுத்திருப்பது, அதையடுத்து மத்திய அரசை விமர்சித்த விஜய்க்கு எதிராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.